டாடி, என்ன விஜி, என்னாச்சு? எதுக்கு நந்தினிய வாழை இலையில படுக்க வச்சிருக்கீங்க? அதுல நந்தினியோட அப்பா தான். என்ன அங்கிள் இதெல்லாம்? அவளே உடம்புக்கு முடியாம இருக்கா, எதுக்கு நீங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, இது நம்ம ஒரு வழக்கம்யா. ஒரு அளவுக்கு மீறி அம்மா நேர போட்டு பூட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு பூரா ஒரு இடம் கூட விடாம அம்மா பக்கம் போட்டுருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாழை இலையில படுக்க வைப்போம். யாத்தா, உன் பிள்ளைய உனக்கே படையலா வச்சிருக்கோம். யா பார்த்தா அவளை எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கிட்ட திரும்ப கொடுத்துட்டாலும் சரி, மனசை கல்லாக்கிக்கிட்டு இதை செய்யறவங்கயா. அங்கிள், நீங்க என்ன அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? டாடி, என்ன டாடி இவர் பேசுறாரு? ஐயா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பெத்தவன் எனக்கு எப்படி இருக்கு? தாய் இல்லாத பிள்ளையா, 2 தங்கச்சிகளுக்கு தாயா இருந்து வளர்த்துச்சு. ஊரு பிரச்சனைகள்லாம் ஓடி ஓடி போய் பார்க்க, தனக்குன்னு ஏதாவது பிரச்சனைனா கூட வாய் விட்டு சொல்லாது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோமியா. எது வந்தாலும் தாங்கிக்கிறேன். இத்தனை நாள் கூட இருந்து உங்களுக்கு ஏதெல்லாம் தெரிஞ்சிருக்கியா? அப்பேற்பட்ட பிள்ளைக்கு இன்னைக்கு இப்பேற்பட்ட கஷ்டம் பாருங்கயா. என் பிள்ளை பாருங்க, பாடுன மல்லிகைப்பூ மாதிரி எப்படி வதங்கி போய் கிடக்குதுன்னு பாருங்கயா. என் பிள்ளைக்கு மட்டும் இத்தனோடு தெம்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரம் பம்பரமா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுமே ஐயா. இங்க பாருங்க, நம்ம பேசுறது கூட அது காதில் விழுந்தது மாதிரி தெரியல, சுயநிலைவு இல்லாம படுத்து கிடக்கு பாருங்க. அண்ணா, நானும் அவளை எழுப்பி பார்த்துட்டே இருக்கேன். 1/2 கிளாஸ் இளநீர் குடிச்சு 2 மணி நேரம் ஆச்சு. நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டே இருக்கேன்னா, ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. நந்தினி, 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 கண்ணத்துற நந்தினி, நந்தினி. அண்ணா, அம்மா போட்ட வீட்டுல கவிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னோம், அதை கேட்காம பண்றாங்கண்ணா. அதனாலதான் அம்மா உக்கிரமா இருக்கு. யார் யாரோ பண்ண பாவம் இப்ப நந்தினி உடம்புல வந்து இறங்கி இருக்கு. என்னையா, எப்படி அப்படிலாம் மனசு வர? கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு உசுறு இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்குங்கும் போது அது எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு இப்படி இருக்கிறதுக்கு எப்படியா மனசு வருது? அவங்களுக்கு வேணா இந்த சாமி வெறும் கல்லு மண்ணாவே இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்லும் மணலும் சாமியா. அதை எப்படி ஏய் விஜி, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதை கொடு, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அங்கிள், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். தேவைன்னா கால் பண்றேன். சரிங்க, நான் போயிட்டு விழிஞ்சதும் வந்துடுறேன். சரி அங்கிள். டேடி, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. டேய், நான் இருக்கிறேன்டா. பரவாயில்ல, நீங்க போங்க டேடி, நான் பாத்துக்கிறேன். ஏதாச்சும் தேவைன்னா கால் பண்றேன். பத்திரமா போயிட்டு வாங்க. வாசிங்க, வா.